அர்ஜுன், நான் இங்க ஒருத்தி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்பா. நீ பாட்டுக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி போயிட்டே இருக்க. வெளியில போயிட்டு வந்தா அம்மாவுக்கு ஒரு ஹாய் ஹலோ எதுவுமே இல்லையா? ஹாய்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் கவனிக்கல, வேற ஏதோ யோசனையில இருந்தேன். என் புள்ள முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? என்னாச்சு அர்ஜுன்? எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. போய் சொல்லாதப்பா. என் புள்ள உற்சாகமா இருந்தா எப்படி ரப்பர் பந்து மாதிரி துள்ளிக்கிட்டு வருவான்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ காத்து போன பலூன் மாதிரி டல்லா வரியே. மா, நிறைய ஆபீஸ் ஒர்க்ஸ்மா. நானும் பாத்துக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். டெய்லி உனக்கும் சத்யாவுக்கும் டேட்டிங், மீட்டிங், அவுட்டிங், கால்ஸ், டாக்ஸ் இதெல்லாம் ரெகுலரா போயிட்டு இருக்குதானே? ஆமாமா, நாங்க மீட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு தானே இருக்கோம். என்னப்பா முடிவெடுத்திருக்கீங்க? எதை பத்திமா? டேய், புரியாத மாதிரி நடிக்காதரா. 2 பேரும் இப்ப லவ் பண்றீங்க தானே? உனக்கு சத்யா ஓகே தானே? சத்யாவுக்கு நீ ஓகே தானே? 2 பேரும் என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு ஓகே தாம்மா. ஆனா சத்யாவுக்கு ஓகே இல்லையா? அது வந்துமா, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா இப்பவே சொல்லு அர்ஜுன். எனக்கு நிறைய பிளான் எல்லாம் இருக்கு. அது உங்க 2 பேர் கல்யாணத்தை பத்தி எனக்கு நிறைய பிளான் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன்பா. நல்ல கிராண்டா பண்ணணும் அர்ஜுன். ஐ மஸ்ட் கெட் ரெடி. அது வந்துமா, எனக்கு ஓகே தான். ஆனா சத்யாவுக்கு தான் கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். எப்பவும் பொண்ணுங்க தான் கல்யாணத்துக்கு அவசரப்படுவாங்க. ஆனா சத்யா பார்க்கலாமா? எனக்கு தலை வலிக்குது. நான் டைனிங் ரூமுக்கு போய் சுடா ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன். சரிப்பா, போ. அக்கா, பாத்தியா அக்கா, நான் அப்பவே சொன்னேன், அந்த சத்யா ரொம்ப திமிர் பிடிச்சவக்கா. அர்ஜுனுக்கு என்னக்கா குறைச்சல்? அவன மாதிரி ஒரு பையன் ஈஸியா கிடைச்சிருவானா? நீ அவனுக்கு கல்யாணம்னு வெளியில சொல்லி பாரு, எவ்வளவு பெரிய பெரிய சம்பந்தம்லாம் வருதுன்னு நீயே ஆச்சரியப்படுவ. அதுவும் கரெக்ட் தான். இப்படி ஒரு பையன் கிடைக்க அந்த சத்யா கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. இந்த மாதிரி ஒரு வரனை எந்த பொண்ணாவது வேண்டான்னு சொல்லுவாளா? ஆனா அந்த சத்யா இவனை உதாசீனப்படுத்துறான். இதுவரைக்கும் ஓகேன்னு கூட சொல்லல. நம்ம வீட்டு பையனையே அவ தொங்கல்ல விடுறாக்கா. அதான்டா எனக்கும் புரியல. ஏன் கிட்ட ஆண்டி ஆண்டின்னு நல்லா பழகுறா. கூப்பிட்டா வீட்டுக்கு வரா, கூப்பிட்டாமலேயே ஆபீஸ்க்கு வரா, எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து கவர் பண்றா. ஆனா அர்ஜுனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க யோசிக்கிறா. அவளுக்கு என்னதான் பிரச்சனை? பிரச்சனை இல்லக்கா, பணம், பண திமிரு. பெரிய தில்லாலங்கடிக்கா. அந்த பணத்திமிரு தான் அவளுடைய முதல் தகுதி. அப்படிப்பட்டவதான் இந்த குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுல எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. எப்படி இருந்தாலும் அர்ஜுனுக்கு சத்யா தான். சத்யா அர்ஜுனுக்கு தான். இது தானா நடக்கணும், இல்லனா நாமளா நடத்தி வைக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா விட்டு பிடிக்கணும்.